நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. அத்த கண்மணி வீட்ல இருந்து கண்மணி அப்புறம் கலகலன்னு எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா அடிக்கடி சொல்லுவாரு, சம்மந்தி வீட்டில் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கீங்க. என்னங்க, நானா வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கேன், தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்த மனுஷனை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? அதுவும் சரிதான். எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மாமா சொன்னாரு, அதுவா தானா வர மாதிரி தெரியல, இருந்துதான் வாங்கிட்டு வரணும்னு. அதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு சௌகரியமா போச்சு. ஏன்னா எவனோ தெரியாதவன் வீட்டிலலாம் போய் காசை வசூல் பண்ணுவேன் நானு. இது யார் வீடு? என் அண்ணன் வீடு. எத்தனை நாளானாலும் உரிமையோட சௌகரியமா இருக்கலாம்ல. என்ன சொல்றிய? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு விளங்கல. நீ சின்ன பொண்ணு, விளங்காம தான் கேப்ப. நான் தான் விளக்கமா சொல்லணும். அப்பா, நீங்க எங்களுக்கு 40 லட்சம் ரூபா தரணும். அதை நான் வாங்கிட்டு போகணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். மற்றவங்கள மாதிரி அடாவடித்தனம் எல்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கே தெரியும், என் மாமா தண்டபாணி சாது, நான் அவரை விட பரமசாது. காலங்காத்தாலேயே வந்துருவேன். உங்க வீட்டு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல மண்ணொலிப்பா மாதிரி சுருண்டு கிடப்பேன். பொழுது போலுன்னு வச்சுக்கங்களேன், புக்கு படிப்பேன். பசி எடுத்தா சாப்பிடுவேன். குடிக்க தண்ணி கூட உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்க, பஸ்ஸில் வந்தேனா ஒரே கூட்ட நெரிச்சல், உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. இந்த உடம்ப கொஞ்ச நேரம் சோபாவில் சாச்சிக்கிட்டுமா? இல்லை, எது கேட்டேன்னா மற்றவங்க வீடாக இருந்தால் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நடுக்கூடத்தில் பாய விரிச்சு போட்டு ஜம்முன்னு படுத்துருவேன். இது உறவு முறை வீடு பாருங்க, அதனாலதான் டீசெண்டா கேட்டுக்கிட்டேன். அப்போ பணம் கொடுக்கற வரைக்கும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? ஆமா, நடுவுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே காத்தாட போயிட்டு வருவேன். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துருந்தா போர் அடிக்கும் பாருங்க, அதுக்காகத்தான். அப்புறம் இன்னொன்னு, யாராவது வீட்டுக்கு வந்து என்ன யாருன்னு கேட்டா உறவுக்காரன்னு மட்டும் சொல்லுங்க. கொடுத்த கடனை வசூல் பண்ண வந்த கடன்காரன்னு சொல்லிவிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். யோ, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இது ஏர் பில்லோ, இது பேக்கு, இது பணப்பையி, இது தண்ணி, இது சாப்பாடு, இது பாய். இந்த சாப்பாடு யார் கொடுத்தமிச்ச தெரியுமில்ல? நம்ம கண்மணி தான். அந்த பொண்ணோட கைப்பக்குவம் கூட பாவீங்களா பாவீங்களா, நாசமா போயிடுவீங்கடா. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. காசு காசுன்னு நீங்க கொடுத்த இம்சை தாங்க முடியாம தானே என் தம்பி லெட்டர் எழுதி வச்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். என்னது, ஓடி போயிட்டாரா? அப்ப எங்க பணம் செருப்பு பிஞ்சிரும். பணமா? பணம் பணம் பெத்த புள்ள என் தம்பியே இல்ல, நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க எச்ச காசு நாசமா போன எனக்கு என்னடா வந்தது? சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். என் தம்பி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த தண்டபாணியை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. கந்து வெட்டி வாங்கி எங்களை கொடுமைப்படுத்துறாரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உங்க எல்லாரும் உள்ளத்துக்கு போட வேண்டாம். ஐயோ, என்னடா ஐயோ, நீங்கெல்லாம் ஜெயில போய் கழுத்தினதான உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். கடனை திருப்பி வாங்க வந்தா கம்பி என்ன வச்சிருவீங்களா? எடுறா இதெல்லாம் எடுத்துட்டு ஓடு. பேச்சு முத்து, பொல்லாத உலகம்டா சாமி. கடன் வாங்க வந்தா போலீஸ்ன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஓடுறா. இன்னொரு தடவை கடன் கேட்டு வீட்டு பக்கம் வந்து உன் காலை ஒடிச்சுடுவேன். ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? ஏன் அந்த மனுஷன்கிட்ட நீங்க அப்படி பேசுறீங்க? என்னடி, என்ன பேசுறப்போ? புரியாம பேசாதீங்க. கண்மணி அந்த வீட்டுல இருக்கா. இந்த மனுஷன் போய் அங்க ஏட கூடமா ஏதாவது சொன்னா சமந்தி தப்பா நினைக்க மாட்டாரா? ஏய்,
நீ பொம்பளையாடி? பொம்பளையா நீ? என் தம்பி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அது உனக்கு பெருசா படல, சம்பந்தி மனசு வேதனைப்படணும் வருத்தப்படுறீங்களா? ஐயோ கடவுளே, கண்மணி அங்க இருக்கா, அவ நிம்மதி போயிடாதா? அதுக்காக தான் சொன்னேன். அடியே அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க அப்பா விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், கண்மணி சக்தி கிட்ட கூட சொல்ல வேண்டான்னு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. சொன்னேன்டி, சொன்னேன். மனசு கொதிச்சு போய் சொன்னேன். என் தம்பி இல்லன்னு ஆத்தாளு மகளுங்களும் ஒப்புக்குனா 2 நாளைக்கு அழுது தீர்த்துவீங்க, அதுக்கப்புறம் நிம்மதி ஆயிடுவீங்க. ஆனா எனக்கு என் தம்பி தாண்டி எனக்கு உலகமே. அவன் இல்லங்கிற ஆதங்கத்துல சொன்னேன்டி. ஐயோ கடவுளே, ஓடி போன புருஷனை நினைச்சு அழுவுறதா, கண்மணி பிரச்சனை நினைச்சு அழுவுறதா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்மணியை பத்தி எதுக்கடி நினைச்சு அழுவணும்? அவ மட்டும் என்ன லேஸ் பட்டுவளா? புருஷங்கார வந்து கூப்பிட்டதும் அப்பங்கார பக்கத்துல குத்துக்கலாட்ட நின்னுட்டு இருந்தால, அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலடி, அப்படியே அவன் பின்னாடி கிளம்பி போனவதானே. அவளுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குதா? இருந்திருந்தா தோ இப்ப வந்தானே பேச்சு முத்து, அவன் கடன் கேட்க வரான்ல, அவனை தடுத்து நிறுத்திக்கலாம்ல. வேண்டாப்பா, அவன் வரான்னு ஒரு போன் போட்டு சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்ல மாட்டா. இந்த குடும்பத்து மேல அக்கறை அவளுக்கு அவ்வளவுதான். என்னமோ அவளுக்கு நிம்மதி படுன்னு அழுவுறான். நல்ல ஆத்தா, நல்ல பொண்ணுங்கடி நீங்க. பாவண்டிய தம்பி பாவம், எங்க இருக்கானோ என்ன பண்றானோ. அழாதம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. அழாதம்மா. டேய், என்னடா பண்ற? சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுடா, ஏற்கனவே தலைவலி, இது வேற. சரி வா, போய் டீ சாப்பிட்டுலாம். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. அதான் ஓப்பன் ஆகல, ஷட் டவுன் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். பண்றா, போலாம் வா. சார் 2 டீ. அப்புறம் திவா, வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்ல, ஒரே ரொமான்ஸா? நீ வேற. ஹலோ திவா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. தேங்க்யூ. சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? ஃபைன், வி ஆர் என்ஜாயிங் த டூர். குட், தட்ஸ் குட். நாங்க சொன்ன மாதிரி அப்படி இல்லை போல் இருக்க. என்ன சொல்றீங்க? இப்ப தாண்டா சக்தி கிட்ட நான் போன்ல பேசினேன். என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை. சக்தி போன்ல அழறா, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் நான் உங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டேன்ல, நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவ பிரச்சனையோட ஒரு மென்டாலிட்டி தான்ப்பா, எதை சொன்னாலும் அவங்க சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்ன விஷயம், என்ன சொல்ற? அவங்க அப்பாக்கு இது கடன் பிரச்சனையா, அதனால அவங்க வீட்டில் பெரிய ப்ராப்ளம். என்ன பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்றா. 40 லட்சம்ப்பா, எங்க போக சொல்றீங்க? நான் அவகிட்ட தெளிவா சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட், பிராக்டிகலி நாட் பாசிபிள்னு. சர்வசாதாரணமா வீட்டை வித்து கொடுக்க சொல்றாப்பா. நீங்களே பாருங்க எவ்வளவு சைல்டிஷா பேசிட்டு இருக்கான்னு. நீ ஏன் அவ சைல்டிஷா பேசுறான்னு சொல்ற? நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். சொன்னா கேட்கணும்ப்பா. புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்டா. அவ உங்ககிட்ட தாண்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். அவளுக்கு ஒண்ணு விட்டா வேற யார் இருக்கா? அவங்க வீட்டில் அவளை இருக்கிறாங்க, அம்மாவுக்கு அவளை பிடிக்கல. போக போக பார்த்தா எனக்கு அவளை பிடிக்காம போயிட்டு நினைக்கிறேன்ப்பா. டேய் டேய், என்ன வளர்ற? கொடுங்க டேய், நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ. போன கொடுங்க. நீ அவளை புரிஞ்சுக்க வேணாம். என்னத்த லவ் மேரேஜ், விடுங்கப்பா. சரி இரு, அம்மா பேசணுமா? திவா, என்ன என்ன அங்க பிரச்சனை? என்ன சொல்ற உன் பொண்டாட்டி? மா, வேற ஏதாவது பேசுங்கம்மா. டேய், இத்தனை நாளும் நான் அங்க இருந்தேன், அவளுக்கு பொழுது போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் அங்க இல்லல்ல, அதான் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாருடா, அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு நீ சாப்பிடாம இருந்துடாத, உடம்ப கெடுத்துக்காத. என்ன, ஒழுங்கா சாப்பிடு. சரி. டேய் திவா, சொல்லுங்கப்பா. சக்தி கிட்ட எதுவும் முறைச்சுக்காத. முதல்ல நீ வீட்டுக்கு போ, அவளை சமாதானப்படுத்து. இப்பம்மா? அப்ப நான் ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு 1008 வேலை இருக்குப்பா. போன்னு சொல்றல. சரி. ஏன்டா நீ இப்படி இருக்க? எப்படி?
நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்க. என்னடா பின்ன உன்னையும் சக்தியும் வீட்டில் உங்க அப்பா அம்மா தனியாக எதுக்குள்ள விட்டு போனாங்க? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுக்கா? இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கத புரியுதா? அதான் அப்பா கிட்ட பேசிட்டு ஃபுல்லாக கேட்டல்ல. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறம் சண்டை வர மாதிரி என்ன வரும்? இப்போ என்ன பிரச்சனை? சக்தி உங்ககிட்ட 40 லட்ச ரூபா கேட்டாங்க, நீ அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதானே? ஆமாம். சரி, ஒருவேளை சக்தி உங்ககிட்ட 1 லேக் கேட்டிருந்தா நீ தந்திருப்பியா மாட்டியா? 1 லேக்னா கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்டா. ஸோ நீ ஹெல்ப் பண்ண தயாரா இருக்க. 40 லேக்ஸ் சொன்னது முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதை பக்குவமா சொல்லாம பழிச்சுன்னு சொல்லியிருப்பேன். சக்தி கோவம் வந்திருக்கும். ஆமாம், சக்திக்கு மட்டும் தானே கோவம் வரும், எங்களுக்குலாம் கோவமே வராதே. இல்லை இல்லை, காதை காட்டி அரைஞ்சோன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். மடைய மாதிரி பேசாத. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? நீ மனசுல நினைக்கிறது அவங்ககிட்ட பக்குவமா எடுத்து சொல்ல தெரியல, அவங்களுக்கு தன்னுடைய முன்கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இங்க பாரு அதிபா, எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பொறுமையா பேசினா எல்லாமே சரியாயிடும். தேவையில்லாம சண்டை போட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத. இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, சக்தியை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போ. ஒரு நல்ல சூழ்நிலையில பிரச்சனையை புரியுற மாதிரி அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருண்டா. அவ எங்க? நான் சொல்றதை செய். ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையான்னு பாரு. சொன்னதை செய். போ. சரி. கூட்டத்துக்கே மெயின் அடிக்கடி திருடிக்கிட்டு ஸ்டேஷன் போறது 4வது மாசம் சார். இவனை சும்மா விடாதீங்க சார். நீங்க தான் மெயினா? மெயின் முடி வர மெயின் முடி வர. கான்ஸ்டபிள் வணக்கம் சார். என்ன சார் வேணும்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, என்னையா? உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஆடிட்டர் சிவகுமார். உட்காருங்க. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? சார், மிஸ்டர் கலையரசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டிலே பெரிய ப்ரொமோட்டர், நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி வைத்திருக்காரு. இப்போ கூட ஏதோ 40 ஃப்ளாட்ஸ் ஒரே சமயத்தில் சோல்ட் அவுட்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நல்ல பில்டர், பெரிய பிஸ்னஸ் மேன். இவர் அவரோட பையன். வணக்கம் சார். இவர் அவரோட மாமனார். வணக்கம் சார். மிஸ்டர் கலையரசு காணாம போயிட்டார் சார். காணாமல் போயிட்டாரா? எப்போ இருந்து? நேற்று நைட்டு வீட்டில் அவர் ரூம்ல தான் சார் இருந்திருக்காரு. காலையில இருந்து தான் காணோம். செழியன், அந்த லெட்டர் கொடுங்க. இது எங்க அப்பா எழுதி வச்ச லெட்டர் சார். ஐயா, வீட்டில் எல்லாருமே நொந்து போயிருக்கோம். பச்சை தண்ணி கூட பல்ல படாம எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. சீக்கிரத்துல என் மருமகனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. என்னது? கண்டுபிடிச்சு கொடுக்கவா? சரியான ஆளியா நீங்க. என்ன சார், அவரை காணுங்கிற பதட்டத்துல வந்திருக்கோம், நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? யா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சார், டீஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க டியூட்டி. டியூட்டி? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. நேரத்து பிறந்த குழந்தை இன்னைக்கு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அவன் திட்டமிட்டு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். அவனை எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பப்ளிக்க இப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? என்ன மாலை போட்டு வளர இருக்கு சொல்றீங்களா? ஆமா, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 50 வயசு இருக்குங்க. 50 வயசுல ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊர் பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வசதியா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நாங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது மாதிரி ரொம்ப பேர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஐயா, என்னையா சொல்றீங்க? சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஏயா, அவன் மாச சம்பளத்தை மிச்சம் பிடிச்சு சீட்டு கட்டி நகையெல்லாம் வித்து சொந்த வீடு வேணுங்கிற ஆசையில பெரிய ப்ரொமோட்டர் பணத்தை கொடுத்தா இவன் சூட்டிக்கிட்டு ஓடிடுவான். இவன் எல்லாம் கல்லால் அடிச்சு கொள்ளணும்யா. சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நாங்க நொந்து போய் வந்திருக்கோம் சார். நிறுத்துப்பா. இவனை போல எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். சுருட்ட படத்துல எங்கேயாவது பின்னாடி வேலை சேஃப்டி பண்ணியிருப்பான். இன்னும் 4 வருஷம் கழிச்சு வேற ஊர்ல எங்கேயாவது போய் அழகா செட்டில் ஆயிடுவான். பணத்தை கொடுத்த அப்பாவிக்கெல்லாம் பாவம் கோர்ட்டு ஸ்டேஷன் அலைஞ்சு சாகணும்யா. இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரிமினல்களுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும்யா. சார், தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க சார். கலையர் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நாணயமானவர். அவருடைய ஆடிட்டர் தானே நீங்க. நீங்களும் வக்கீலும் கட்சிக்காரரை காப்பாத்துறதா இருப்பீங்க. ஆமா பெரியவரா, உங்க மருமகன் அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும்ல? நீங்க சொல்ல மாட்டீங்க சார்.
நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அதை வாங்கிக்கிறது உங்க டியூட்டி. அதை விட்டுட்டு நடந்தது என்னன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. எங்க இஷ்டத்துக்கு பேசுறமா? நல்லா பேசுறீங்க. இது என்னது? ஃபாரின் டி ஷர்ட்டா? எப்படியும் ஒரு 700-800 ரூபா இருக்கும்ல. கையில பிரேஸ்லெட்டு, கழுத்துல செயின், நல்ல சென்ட் வேற. இதெல்லாம் உங்க அப்பம்ட்டு காசா? ஊராங்காசு தானே மஞ்சள் குளிக்கிறிய? அப்புறம் என்ன பேச்சு? சார் நம்ம கிளம்பலாம் சார். இவர் ஏதோ ஒரு முடிவோட தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க வாங்க நம்ம சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க நடந்துக்கிறது பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். கலையர் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க குடும்ப பிரச்சனையில இருக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா கண்டபடி பேசுறீங்க. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறீங்களா இல்ல கமிஷனர் பார்த்து கொடுக்கட்டுமா? உண்மை சொன்னா கோவம் வருதுல்ல. கம்ப்ளைண்ட் கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனா நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. இது மாதிரி அப்பாவி ஜனங்களுடைய பணத்தை மொத்தமா கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறத விட அந்த இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு மேலியா. ஏதோ வசதியான வீட்டுல திருடுறதுக்கு நோட்டம் இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பாருங்க சேமா மாத்த வாங்குறாங்க. ஆனா கலையரசு திருடன் கிடையாது, கொள்ளக்காரன் சார். அவனை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுக்க வேண்டிய இடத்துல பெட்டியை கொடுத்து அழகா தப்பிச்சிருவான். இடையில நாங்க தான் கஷ்டப்படணும். ஏட்டே சார், இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இவங்களை அனுப்பி. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? கலையர் சார் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அதான் எங்க டியூட்டி. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ். நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.